கோபத்தில் சொன்ன ஒரு வார்த்தை ஒரு மனிதனின் வாழ்க்கையை முழுக்க மாற்றியிருக்கலாம். உங்களுக்கும் அப்படி ஏதேனும் நடந்துள்ளதா? நீங்கள் யாரையாவது காயப்படுத்தியிருக்கிறீர்களா? அடுத்த நிமிஷமே அதற்காக வருத்தப்படுகிறீர்களா? அப்படி என்றால் வரும் 3 நிமிட வீடியோவை பாருங்கள். அது உங்களை கோபத்திலிருந்து காப்பாற்ற உதவும். ஒரு உண்மை சொல்லட்டுமா? கோபத்தில் சொன்ன ஒரு வார்த்தை 10 வருட உறவையும் 10 வினாடிகளில் சிதைக்க முடியும். அந்த 10 வினாடிகள் தான் உங்கள் வாழ்க்கையின் முக்கிய வினாடிகள். நம்மை காயப்படுத்தியது சூழ்நிலை அல்ல, நம்முடைய கட்டுப்பாடு இல்லாத கோபமே. கோபம் வரும்போது உடனே பதில் சொல்லாதீர்கள், உடனே தீர்ப்பு எடுக்காதீர்கள். அமைதிதான் அந்த நேரத்தின் மிகப்பெரிய ஆயுதம். கோபம் வருவது தவறில்லை, ஆனால் கோபத்தில் நாம் செய்யும் செயல்தான் நம் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். கோபத்தில் சொன்ன ஒரு வார்த்தை ஒரு உறவை உடைத்திருக்கிறதா? கோபத்தில் எடுத்த ஒரு முடிவு நம்மையே வருந்தி இருக்கிறதா? கோபம் வந்த உடனே பதில் சொல்லாதீர்கள், உடனே செயல்படாதீர்கள். ஒரு 10 நிமிடம் அமைதியாக இருங்கள். அந்த நேரத்தில் உங்களுக்குள் நீங்களே கேளுங்கள், நான் இப்போ சொல்வது நாளைக்கு என்னை வருந்துமா? இதுக்காக என் அமைதியை இழக்க வேண்டுமா? இந்த ஒரு கேள்வி கோபத்தின் தீயை அணைக்கும். கோபம் என்றால் என்ன தெரியுமா? அது ஒரு விஷம். அதை வெளியே விட்டால் உறவுகள் உடையும், உள்ளே வைத்தால் உடல் உடையும். அதை மாற்றாக மாறுபடுத்தலாம். கோபம் வந்தவுடன் இந்த 4 விஷயங்களை செய்யுங்கள். முதல் விஷயம், ஆழமாக மூச்சு விடுங்கள். இந்த ஒரு செயல் உங்கள் மூளையை அமைதியாக்கும். இரண்டாவது, கோபம் இருக்கும் இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு சில நேரம் வெளியேறுங்கள். மூன்றாவது, கண்ணாடி முன்னாடி உங்களை நீங்களே பார்த்து இந்த கேள்வியை கேளுங்கள், இதற்காக நான் இப்படியா என்று கேட்டால் கோபம் பாதியாக குறையும். நான்காவது, நீங்கள் நேசிக்கும் ஒருவரை நினைத்து பாருங்கள். அது அம்மாவாக, அப்பாவாக இல்லது உங்கள் குழந்தையாக. இந்த நினைவே உங்களை கோபத்தில் இருந்து வெளியேற்றும். ஒரு உண்மை நினைவில் வையுங்கள், கோபத்தை அடக்கியவன் பலவான் அல்ல, கோபத்தை புரிந்தவன்தான் உண்மையான பலவான். அடுத்த முறை கோபம் வந்தால் இந்த ஒரு வாக்கியத்தை நினைவில் கொள்ளுங்கள், என் அமைதி எந்த கோபத்துக்கும் விலை மதிப்பற்றது. அமைதியை தேர்ந்தெடுக்கவும், அது உண்மையான வெற்றியை உங்களுக்கு கொண்டு வந்து சேரும். இதை கடைபிடித்தால் நீங்கள் கண்டிப்பாக கோபத்தில் இருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளலாம். நன்றி.